நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி அப்படியே ஒரு ப்ரொக்ளமேஷன், அப்படியே ஊருக்கே சொல்கிறாரு அந்த இடத்துல. காதல் சாட்சி ஒரு ஹை பிச்சில் கண்டினியூஸாக ஒரு நான் லாங் இழுப்பேன் அந்த ஃப்ரேஸ் அந்த இடத்த. எனக்கா இஸ் ப்ரொக்ளமேஷன், அது உலகத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நாம் உயிரோடு ஒகேனக்கல் நினைக்கிறேன். பா என்ன ஒரு கம்போசிஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, இவ்வளோ டஃப்பான ஒரு கம்போசிஷனை பரத்வாஜ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வெறும் 10 நிமிஷம். இப்போ நடக்கிற விஷயத்த கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, அதுவும் இந்த படத்துல தான். பாட்டு போடுவாங்கல்ல. பரத்வாஜோட மிகப்பெரிய பிளஸ் எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கும் அவர் ப்ராப்பரா லேர்ன் பண்ணினதுதான். இந்த மாதிரி ஒரு ஃபோக்ல கூட ராகா பேஸ்டு கம்போசிஷனா இருக்கும். இந்த படத்துல அவங்களோட கெமிஸ்ட்ரியை பரத்வாஜ் பிஜிஎம் மூலமா அவ்வளோ அழகா எலிவேட் பண்ணிருப்பாரு. நீ என்ன எழுப்புனதுல இருந்து எனக்கு தூக்கம் வருது இல்ல. இல்லதானே அவரை யாருமே எழுப்ப மாட்டாங்களே. லவ் பிஜிஎம் மட்டும் இல்ல, வில்லன் ரகுவரன் கூட பிஜிஎம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காரு பரத்வாஜ். பொதுவாக ரீரெக்கார்டிங்கில் வந்து நம்ம ஒரு சீனை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் ரீரெக்கார்டிங் பண்ணுவோம். ரகுவரன் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய தாதா, ஆனால் இப்போ குவைட்டாக இருக்காரு. ஸோ ஒரு டீப்பாக ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ செட் ஐ யூஸ் மை வாய்ஸ், இட்ஸ் வெரி பேசி வாய்ஸ். ஐ செட் ஆமாம் அப்படின்னு ஒரு 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 அடித்துண்டையிலேருந்து பாடுற மாதிரி ஒரு வரியை பண்ணி அதை நல்லா ஈக்குவலாக பண்ணி இன்னும் வெப்பெல்லாம் போட்டு அதை கார்டெலாம் கொடுத்து ஒரு மாதிரி பேஸியாக இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் ஒரு வரும் இந்த மாதிரி வரும் சவுண்டு வரும். வச்சு பாரு. ஆனந்த விடனில் வந்து அதோடைய படத்தோட ரிவ்யூ பண்ணும்போது பரத்வாஜ் வந்து அந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ரகுவரன் பண்ண வந்து ஒரு 4 கால் பிராணி யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அது அனிமல் சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. காதல் மன்னன், அமர்கலம் மாதிரி 2 ஆல்பம் மூலமா அவ்வளோ காலமா ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருந்த அஜித்தா அல்டிமேட் ஸ்டார் ஆக்கின பெரும் பங்கு பரத்வாஜுக்கே உண்டு. இப்போலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காம்போவோட பாட்டு கேட்கறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் எவ்வளோ வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அப்போ அவ்வளோ எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. சரண் பரத்வாஜ் வைரமுத்து காம்போ வருஷம் வந்து மிரட்டி விட்டாங்க. அமர்கலம்க்கு அடுத்த வருஷமே இந்த காம்போல வந்து அடுத்த பிளாக் பஸ்டர் பார்த்தேன் ரெஸ்டேன். இந்த படத்துல பாட்டு எல்லாம் செம்மையா இருக்கும். இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு பிக் பாஸ் மூலமா அறிமுகமான யோகேந்திரனுக்கு எக்கச்சக்கமான ஹிட்ஸ் பரத்வாஜ் மியூசிக்ல தான் இருக்கு. பாட்டோட ஸ்டார்டிங் மட்டும் ஹூக்கா போட்டு தட்டி விட்டுட்டு இருக்க இந்த காலத்துல மொத்த பாட்டும் வைபா போட்டாரு பரத்வாஜ் அப்போ. அதுவும் இந்த பாட்டோட